மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழிபெயர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்கள் எவை, திணையினுடைய வகைகள், அதேபோன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்களை உயர்திணை அஃறிணை என்று வகைப்படுத்துவது, தொகை சொற்களை விரித்து எழுதுவது, கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதக்கூடிய பயிற்சியை பெறுவது, இருபொருள் கொண்ட ஒரு சொல் போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றினை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவர எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடியது அடுத்த இயலானது இரண்டாவது இயல். இரண்டாவது இயலினை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். அணிநிழல் காடு. அணிநிழல் காடு. அணி என்றால் அழகு. அழகு மிகுந்ததாகவும் நிழல் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய காடுகளை பற்றித்தான் இந்த இயலில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலினை கற்பதனுடைய நோக்கம் செய்யுளினுடைய வர்ணனை பகுதிகளை படித்து சுவைப்பது. ஒரு செய்யுள் பகுதி இருக்கின்றது என்றால் அந்த செய்யுளில் என்னென்ன வர்ணனை சொற்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனை படித்து சுவைப்பது. காடுகளும் காட்டு உயிர்களும் நாட்டின் உயிர்நாடி என்பதை புரிந்து கொள்ளுதல். காடுகளாகட்டும் அல்லது காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களாகட்டும், இவை அனைத்தும் தான் ஒரு நாட்டினுடைய உயிர்நாடியை போன்றது. காடுகள் என்பதே இல்லை, காட்டு விலங்குகள் என்பதே இல்லை என்றால் அந்த நாடு என்பதே நரகமாக மாறிவிடும். ஆக அவைதான் நம்முடைய நாட்டினுடைய உயிர்நாடியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது. காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பை குறித்து புரிந்து கொள்வது. காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் எத்தகைய தொடர்பானது இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது. நேர்காணல் வடிவத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை படித்துணரக்கூடிய திறனை பெறுவது. நேர்காணல் வடிவில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த கருத்துக்களை படித்து அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறனை பெறுவது. எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கக்கூடிய இடங்களை அறிந்து அவற்றினை பயன்படுத்துவது. எழுத்துக்களானது எந்தெந்த இடங்களில் குறுகி ஒலிக்கும், எந்தெந்த இடங்களில் நீண்டு ஒலிக்கும் என்பதை அறிந்து அவற்றினை முறையாக அந்த தொடரில் நாம் பயன்படுத்துவது. இவற்றைத்தான் இந்த இயலில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 26 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கவிஞர் சுரதா. கவிஞர் சுரதா அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூர் என்ற ஊரில் பிறந்தவர். எந்த ஊரில் பிறந்தார்? தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பழையனூர் என்ற ஊரில் பிறந்தவர். திருவேங்கடம் சண்பகம் அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக 23/11/1921 அன்று பிறந்தவர். எந்த ஆண்டு பிறந்தார்? 23
11/11/1921 அன்று பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் திருவேங்கடம், சண்பகம் அம்மையார். இந்த இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றுடையவராக இருந்தவர். பாரதிதாசனுடைய கவிதைகள் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தவர். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் அவர்களினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் என்பது. அவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றியமைத்து கொண்டார். அதேபோன்று ராசகோபாலன் அவர்களும் பாரதிதாசனுடைய கவிதைகள் மீது பற்று கொண்ட காரணத்தினால் தன்னுடைய பெயரை அவரைப் போலவே சுப்புரத்தினதாசன் என்று மாற்றியமைத்து கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுப்புரத்தினதாசன் என்பதனுடைய சுருக்கம்தான் சுரதா என்பது. இவர் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். தன்னுடைய கவிதைகளில் பல்வேறு விதமான உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதியிருப்பார். அதனால்தான் இவரை உவமை கவிஞர் என்றும் போற்றி அழைக்கின்றார்கள். பல்வேறு விதமான உவமைகளை பயன்படுத்தி பாடலை எழுதுவதில் இவர் மிகவும் சிறந்தவராக இருக்கின்றார். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். காவியம், இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா முதலிய இதழ்களை தொடங்கி அவற்றினுடைய ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார். 1969ஆம் ஆண்டு இவர் எழுதிய தேன்மழை என்ற நூலிற்காக தமிழக அரசினுடைய விருதானது வழங்கப்பட்டது. தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான விருது 1969ஆம் ஆண்டு அவருடைய தேன்மழை என்ற நூலுக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று 1990ஆம் ஆண்டு சிறந்த கவிஞர்களுக்காக வழங்கக்கூடிய பாரதிதாசன் விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாடலானது தேன்மழை என்ற நூலில் இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. தேன்மழை என்ற நூலில் இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து பாடப்பகுதியானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாடலானது கிளிக்கண்ணி என்ற பாவகையை சார்ந்தது. எந்த பாவகையை சார்ந்தது? கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்று இனிய சொற்களை பேசுகின்ற பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படுகின்ற இசைப்பாடல் வகைதான் கிளிக்கண்ணி என்பது. கிளியினுடைய மொழியை போன்று இனிமையான சொற்கள். கிளியினுடைய மொழி, கிளி பேசுவது கீச் கீச் என்று பேசக்கூடிய அந்த மொழியானது இனிமையானதாக இருக்கும். அதுபோன்று இனிய சொற்களை பேசுகின்ற ஒரு பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படுகின்ற இசைப்பாடல் வகைதான் கிளிக்கண்ணி என்பது. புரிந்ததா மாணவர்களே? அந்த கிளிக்கண்ணி என்ற பாவகையை சார்ந்ததுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காடு என்ற பாடலானது. தமிழுக்கு தன்னால் இயன்றவரை பல்வேறு விதமான சிறப்புகளை செய்த உவமை கவிஞர் சுரதா அவர்கள் 20/6/2006ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அவர் பிறந்தது 23/11/1921. அவர் மறைந்தது 20/6/2006ஆம் ஆண்டு. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ராசகோபாலன் எங்கு பிறந்தார்? தஞ்சையில் உள்ள பழையனூர் என்ற ஊரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் பெயர் திருவேங்கடம், சண்பகம் அம்மையார். ராசகோபாலன் ஏன் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் என்பதை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றியமைத்து கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுரதா என்பது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காடு என்ற பாடலானது எந்த பகுதியிலிருந்து இடம்பெற்று இருக்கின்றது?
தேன்மழை என்ற நூலில் உள்ள இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடலானது எந்த பாவகையை சார்ந்தது? கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணி என்பது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசுகின்ற பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படுகின்ற இசைப்பாடல் வகைதான் கிளிக்கண்ணி என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. காடு. காடும் கடலும் நமக்கு எப்பொழுதுமே காட்சிக்கு இன்பம் தருபவை. காடாகட்டும் கடல்களாகட்டும் இவை எப்பொழுதுமே நாம் காணும் பொழுது நம்முடைய கண்களுக்கு விருந்தளிப்பவையாக இருக்கும். ஏனென்றால் கடல் நீல நிறமாக இருக்கும். மாலை பொழுதில் சூரியன் மறைவதை பார்க்கலாம். காலை நேரத்தில் சூரியன் உதிப்பதை பார்க்கலாம். பல்வேறு வகையான வளங்கள் கடலில் கிடைக்கின்றன. வணிக போக்குவரத்திற்கு பயன்படுகின்றது. கடலில் எழுகின்ற அலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு இன்பமூட்டுவதாக இருக்கின்றது. அந்த அலையானது கரையை தொடும் பொழுது அதனோடு சென்று காலை நனைத்து விளையாடுவதற்கு ஆசையாக இருக்கும். அதேபோன்று காடு. காட்டில் பல்வேறு வகையான மரங்களானது இருக்கும். பல வகையான செடி கொடிகளில் பூக்கள் பூத்திருக்கும். பறவைகள் அதன் மீது அமர்ந்து இசைபாடும். காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் மரக்கிளைகளின் மீது அமர்ந்து கொண்டு ஓய்வெடுக்கும் அல்லது மரத்தின் அடியில் அவை ஓய்வெடுக்கும். இவற்றை எல்லாமே காணும் பொழுது நமக்கு இன்பம் தருபவையாக அவை இருக்கும். ஒரு நாட்டினுடைய வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய வளம், ஒரு நாடு எந்த அளவிற்கு வளமை மிக்கதாக இருக்கின்றது என்பது அந்த நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய காடுகள், இந்த நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் காடுகள் எந்த அளவுக்கு அமைந்திருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அவை மதிப்பிடப்படுகின்றது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டின் வளம்தான் நாட்டின் வளம் என்பது. காடு செழித்தால்தான் நாடு செழிக்கும் என்று சொல்கின்றார்கள். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளினுடைய கொண்டாட்டங்களையும் நாம் இந்த கவிதையின் வழியாக அறிந்து கொள்கின்றோம். காடு எந்தளவிற்கு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, எத்தனை வளங்களை நமக்கு தருகின்றது, எந்தளவிற்கு குளிர்ச்சி நிறைந்ததாக காடுகளானது இருக்கின்றன, காட்டு விலங்குகளினுடைய கொண்டாட்டங்கள், காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் எந்தளவிற்கு இன்பமாக இருக்கின்றன என்பதை இந்த கவிதையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். காடு என்பதை குறிப்பதற்கு பல்வேறு விதமான பெயர்களானது இருக்கின்றன. கா, காள், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரள், பதுக்கை, கணையம். இந்த சொற்கள் அனைத்துமே காடு என்ற பொருளை தரக்கூடியவைதான். காடு என்று பொருளை தரக்கூடிய பல சொற்களானது இருக்கின்றன. ஒரு சொல் காடு என்ற அந்த ஒரே ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இவை. பல சொற்கள் ஒரே பொருளை குறிக்கக்கூடியவை. பாடலினை காண்போமா? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி, கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி, கிளியே பார்வை குளிருமடி.
காடு பொருள் கொடுக்கும் கைகனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சவரங்களங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சவரங்களங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதி மதுரத்தலை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. அதி மதுரத்தலை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? கூட சேர்ந்து பாடுகின்றீர்களா? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் கைகனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சவரங்களங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதி மதுர தலை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. கிளியே இயற்கை விடுதியிலே. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபமென, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது என்ன விழா? கார்த்திகை மாதத்தில் என்ன விழாவை நாம் கொண்டாடுவோம்? கார்த்திகை தீபம். நம்முடைய வீடுகள் தோறும் விளக்குகளை வைத்து மின் விளக்குகளை அணைத்து விளக்கினுடைய ஒளியால் ஒளிரச் செய்வோம். பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். வீடுகள் தோறும் விளக்குகளை நாம் ஏற்றி வைத்திருக்கின்றோம் என்றால் எவ்வளவு அழகானதாக அவை காட்சி தரும். அதுபோன்று அந்த கார்த்திகை விளக்குகள் எப்படி ஒளிர்ந்திருக்கின்றனவோ அதனைப் போல கார்த்திகை தீபத்தை போல காடெல்லாம் பூத்திருக்கும். ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு முழுவதுமே பூத்திருக்கும். மலர்களானது மலர்ந்திருக்கின்றது. எதனைப் போல? கார்த்திகை விளக்குகளைப் போல. கார்த்திகை மாதத்தில் ஒளி வீசுகின்ற அந்த விளக்குகளைப் போல காடு முழுவதுமே பூக்களானது பூத்திருக்கின்றன. பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. பார்த்திட வேண்டுமடி, அதனை பார்க்க வேண்டும். காடு முழுவதும் மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களை பார்க்க வேண்டும். அவற்றினை நாம் காணும் பொழுது
பார்வை, நம்முடைய கண்களானது குளிர்ச்சி பெறும். அதனை காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வதைப் போல, அதனை காணும் பொழுது நம்முடைய கண்களானது குளிர்ச்சியாக இருக்கும். நம்முடைய கண்களுக்கு விருந்தளிப்பவையாக அவை இருக்கும். காடு முழுவதுமே பூக்களானது பூத்து குலுங்குகின்றன என்றால் நினைத்து பாருங்கள் மாணவர்களை, இவ்வளோ ஒரு இனிமையான அனுபவமாக நமக்கு இருக்கும். அதைத்தான் முதல் பத்தியில் சொல்கின்றார். கார்த்திகை மாதத்தில் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளைப் போல காடு முழுவதுமே மலர்களானது மலர்ந்திருக்கின்றன. அதனை நாம் காணும் பொழுது நம்முடைய கண்களானது குளிர்ச்சி அடைகின்றன. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும். கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு பொருள் கொடுக்கும். காடானது பல்வேறு வகையான பொருள்களை நமக்கு தருகின்றது. ஏராளமான பொருள் வளத்தை நமக்கு கொடுக்கின்றது காடுகள். காடுகளில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் அனைத்துமே நமக்கு பல்வேறு வகையான பொருளை நமக்கு தருகின்றன. பூக்களை தருகின்றது. பூக்களில் இருக்கக்கூடிய தேனை நமக்கு தருகின்றது. அதில் இருக்கக்கூடிய காய்கள், கனிகள், கிழங்குகள், அதனுடைய வேர்கள், அதனுடைய மரப்பட்டைகள், இலைகள், பூக்கள், அதனுடைய சிறு சிறு குச்சிகள், விறகுகளாக, மரப்பட்டைகளாக, மரச்சாமான்கள் செய்வதற்கும் இன்று பல்வேறு வகையான பொருள்களை காடானது நமக்கு தருகின்றது. எண்ணற்ற வளத்தை நமக்கு காடுகள் தருகின்றன. அதற்கும் மேலாக, இவை அனைத்திற்கும் மேலாக 2 வளங்களை நமக்கு தருகின்றது. ஒன்று, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உயிர்வழி காற்றை நமக்கு தருகின்றது. இரண்டாவது, அதுவும் நாம் உயிர் வாழ்வதற்குத்தான், மழை நீரை நமக்கு தருகின்றது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்றையும் நீரையும் தரக்கூடியதும் காடுகள்தான். இதுபோன்று பல்வேறு வகையான பொருள்களை நமக்கு தருகின்றது. காய்கனி ஈன்றெடுக்கும். காய்கனிகள், அதில் இருக்கக்கூடிய மரங்கள், செடி, கொடிகளிலிருந்து காய்களையும் கனிகளையும் நமக்கு ஈன்றெடுக்கும், தந்து உதவுகின்றது. ஈன்று என்றால் தந்து என்று பொருள். நமக்கு தருகின்றது. கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். நாம் அனைவரும் ஒன்று கூடி களிப்படைய, மகிழ்ச்சி அடைய குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குளிர்ச்சியான நிழலினை நமக்கு தருகின்றது. இது காடுகளானது. காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய நிழலில் நாம் அமர்ந்து இன்பமுற விளையாடுவதற்கு நமக்கு நிழலை தருகின்றது. அதைத்தான் 2வது பாடலில் வலியுறுத்துகின்றார். காடானது பல்வேறு வகையான பொருள்களை நமக்கு தருகின்றது. காய்கனிகளை தருகின்றன. அனைவரும் ஒன்று கூடி மகிழக்கூடிய குளிர்ந்த நிழலையும் நமக்கு தந்து உதவுகின்றது. குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனிபறிக்கும். மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். குரங்கு குடியிருக்கும். குரங்குகளானது அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் அவை வசிக்கும். மரங்களில் தானே குரங்குகளானது வசிக்கும். மரத்தினுடைய கிளைகளில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய வாளை அந்த கிளையில் இறுக பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டு விளையாடும். கிளைக்கு கிளை தாவி விளையாடும். அத்தகைய குரங்குகளானது மரங்களில், அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் வசிக்கின்றன. கொம்பில் கனிபறிக்கும். கொம்பு என்றால் கிளை. அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகளில்
கனிகளானது இருக்கின்றன என்றால் அந்த கனிகளை பறித்து அவை உண்ணும். எவை? குரங்குகளானது. குரங்குகள் மரங்களில் வசிக்கின்றன. அந்த மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்து உண்கின்றன. மரங்கள் வெயில் மறைக்கும், கிளையே வழியில் தடையிருக்கும். மரங்களானது வெயில் மறைக்கும், வெயிலை மறைத்து நமக்கு நிழலை தருகின்றது. மரக்கிளைகளின் வழியாக வெயிலானது ஊடுருவாத வகையில் இலைகளானது படர்ந்து காணப்படும். கதிரவனினுடைய ஒளியை மறைத்து நமக்கு நிழலை தரக்கூடியது மரங்களானது. வழியில் தடை இருக்கும். அடர்ந்த காடாக இருக்கின்றதென்றால் அவ்வழியில் நடந்து செல்வோருக்கு தடையாகவும் இருக்கும். அடர்ந்த காடாக இருக்கின்றதென்றால் அவ்வழியில் செல்பவர்களுக்கு தடையாக அவை இருக்கும். இது 3வது பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் குரங்குகளானது வசிக்கும். அவை மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்களானது கதிரவனினுடைய ஒளியை மறைத்து நமக்கு நிழலை தருகின்றது. அடர்ந்த காடானது அதன் வழியில் செல்வோருக்கு தடையாகவும் இருக்கும் என்பது புரிந்ததா? கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதுமே மலர்களானது மலர்ந்திருக்கும். அதனை காணும் பொழுது நம்முடைய கண்களானது குளிர்ச்சியடைகின்றன. காடு பல வகையான பொருள்களை நமக்கு தருகின்றது. பல காய் கனிகளை நமக்கு தருகின்றது. நாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்வதற்கு குளிர்ந்த நிழலையும் நமக்கு தருகின்றது. அங்கே வசிக்கக்கூடிய குரங்குகளானது மரக்கிளையில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்து உண்கின்றன. மரங்களானது வெயிலை மறைத்து நமக்கு நிழலினை தருகின்றது. அடர்ந்த காடானது வழியினல் செல்வோருக்கு தடையாகவும் இருக்கின்றது. இதுதான் அந்த 3 பத்தியினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? அடுத்த பத்திக்கு செல்வோம். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும். பச்சை மயில் நடிக்கும். பச்சை நிறமுடைய மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து நடனமாடும். மயில் தோகை விரித்து நடனமாடுவதை பார்த்திருக்கின்றீர்களா? அது தன்னுடைய தோகையை விரிப்பதே அழகாக இருக்கும். அதனை காண்பதற்கும் காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வதைப் போல மிக அழகாக இருக்கும் மயிலானது தன்னுடைய தோகையை விரித்திருப்பது. பன்றி கிழங்கெடுக்கும். காட்டில் இருக்கக்கூடிய பன்றிகளானது நிலத்திற்கடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி எடுத்து அவற்றினை உண்ணும். அவற்றிற்கு அதுதான் உணவு. காடுகளில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி எடுத்து அவற்றை உண்ணும். நச்சவரங் கழங்கும். நச்சவரம் அரவம் என்றால் பாம்பு. அரவம் என்பது பாம்பு. நச்சவரம் நச்சு, விடம், நஞ்சினை உடைய பாம்புகளானது கலங்கும். அதனை கண்டு கலக்கமடையும். பன்றிகளானது காட்டில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி உண்கின்றதல்லவா, அதனை கண்டு பாம்புகளானது கலக்கமடையும், பயப்படும். ஏனென்றால் அவை தோண்டும் பொழுது தன்னுடைய புற்றிற்கு அருகே வந்துவிடாதோ, தன்னை கடித்து விடாதோ என்று பயந்து கொண்டு அவை கலங்குகின்றன. எவை? பாம்புகளானது. எதனை கண்டு பயப்படுகின்றன? பன்றிகளை கண்டு. நரியெல்லாம் ஊளையிடும். காடுகளில் இருக்கக்கூடிய அந்த நரி கூட்டங்களானது ஊளையிடுகின்றன. தன்னுடைய ஒளியை அவை எழுப்புகின்றன. இது 4வது பத்தியினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? பச்சை நிறமுடைய மயில்களானது தன்னுடைய தோகையை விரித்து நடனமாடுகின்றன. காட்டில் இருக்கக்கூடிய பன்றிகளானது நிலத்திற்கடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டி உண்கின்றன.
அவை தோண்டி உண்பதை பார்த்து நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடைகின்றன. நரி கூட்டங்களானது ஊளையிடுகின்றன. அடுத்த பத்தி, அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி. அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி. அதிமதுரத் தழையை, அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. மதுரம் என்றாலே சுவை. அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. மிகுந்த சுவையினை உடைய தழையை யானைகள் தின்றபடி, யானைகளானது உண்ணும். மிகுந்த சுவையுடையதாக இருக்கக்கூடிய தழைகளை தேடி, மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலை தழைகளை தேடி யானைகள் தின்றபடியே புது நடை போடும். ஒரு புதிய நடை, ஒரு நடனம் ஆடுவதை போன்று நடை நடந்து கொண்டு யானைகளானது செல்லும். பூங்குயில் கூவுமடி. பூங்குயில், பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய குயில்களானது கூவுகின்றன. எப்படி? கூ 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 என்று அவை கூவுகின்றனவாம். எவை? குயில்கள். எங்கே அமர்ந்து கொண்டு? மரங்களின் மீது அமர்ந்து கொண்டு. இவற்றை எல்லாமே கண்டு கழித்தபடியே குயில்கள் கூவுகின்றன. இது அடுத்த பத்தியினுடைய பொருளானது. மிகுந்த சுவையை உடைய தழையை யானைகள் தின்றபடி புதிய நடையினை போடுகின்றன. பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களின் மீது அமர்ந்து கொண்டு குயில்கள் கூவுகின்றன. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற மற்ற அனைத்து விலங்கினங்களுமே எங்கும் திரியும். எங்கு பார்த்தாலும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு தடை என்பதே கிடையாது. எங்கே? இயற்கை விடுதியிலே. இயற்கை விடுதி, இயற்கை என்ற விடுதியில், தங்குமிடத்தில். எது? காடு. அதுதான் இயற்கை தங்குமிடம். இயற்கை தங்குமிடமாக இருக்கக்கூடிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்று அனைத்து விலங்கினங்களுமே எங்கும் அலைந்து திரியும். அதற்கு கட்டுப்பாடுகள் என்பதே கிடையாது. எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அவை செல்லும், வரும். எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று வரும். அதற்கு கட்டுப்பாடுகள் என்பது கிடையாது. ஏனென்றால் அது அதனுடைய இருப்பிடம். யாரும் அதற்கு தடை விதிப்பதில்லை. நீ இந்த வழியில்தான் செல்ல வேண்டும், இந்த வழியில் செல்லக்கூடாது என்று அவற்றிற்கு தடை விதிப்பார் யாரும் கிடையாது. புரிந்ததா மாணவர்களே? இப்பொழுது கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். கார்த்திகை விளக்கினைப் போல காடு முழுவதுமே மலர்களானது மலர்ந்திருக்கின்றன. கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள். அதனை காணும் பொழுதே நம்முடைய கண்களானது குளிர்ச்சி அடைகின்றது. பல்வேறு வகையான பொருள்களை காடுகளானது நமக்கு தருகின்றன. காய் கனிகளையும் தருகின்றன. அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய நிழலில் அமர்ந்து நாம் அனைவரும் கூடி இன்பமடைகின்றோம். அங்கே வசிக்கக்கூடிய குரங்குகளானது மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய கனிகளை பறித்து உண்கின்றது. மரங்களானது கதிரவனினுடைய வெயிலை மறைத்து நமக்கு நிழலை தருகின்றது. அடர்ந்த காடானது வழிநடையில் செல்வோருக்கு தடையாக இருக்கின்றது. பச்சை நிறமுடைய மயில்களானது தன்னுடைய தோகையை விரித்து நடனமாடுகின்றது. பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்கின்றன. அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடைகின்றது. நரிக்கூட்டம் ஊளையிடுகின்றது. மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள் தின்றபடி ஒரு புதிய நடை போடுகின்றது. பூக்கள் பூத்து குலுங்குகின்ற மரங்களில் குயில்கள் அமர்ந்து கூவுகின்றன. இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரிகின்றன. கற்பனை செய்து பார்த்தீர்களா?
எவ்வளவு ஒரு இனிமையான காட்சி அது. இதை நாம் காட்டில்தான் காண முடியும். அந்த காடுகளை, பல்வேறு வளங்களை நமக்கு தருகின்ற காடுகளை அழியாமல் பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை. இத்தனை வளங்கள் நிறைந்ததாக, இத்தனை உயிரினங்கள் வாழக்கூடியதாக காடுகளானது இருக்கின்றன. காடுகளை அழித்தோம் என்றால் நினைத்து பாருங்கள், இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறுமா? ஒரு கண்காட்சியில் பார்க்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டுவிடும். அவ்வாறு ஏற்படாதிருக்க வேண்டுமென்றால் காடுகளை வளர்ப்போம், காடுகளை காப்போம். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காடு என்ற பாடலின் வாயிலாக காட்டையும், காட்டினுடைய குளிர்ச்சியையும், காடுகள் நமக்கு தருகின்ற வளங்களையும், காட்டு விலங்குகளினுடைய கொண்டாட்டங்களையும் உவமை கவிஞர் சுரதா அவர்களினுடைய கவிதையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். நமக்கு பல வளங்களை தருகின்ற காடுகளை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரினுடைய கடமை. காட்டு வளம்தான் நாட்டு வளம் என்பது, காடு செழித்தால்தான் நாடு செழிக்கும் என்ற பழமொழிக்கேற்ப காடுகளை வளர்ப்போம், நம்முடைய நாட்டை காப்போம். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 26 மற்றும் 27. பக்கம் எண் 26இல் காடு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 27இல் காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 26இல் மனப்பாட பாடல். காடு. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சவரங்களங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அதி மதுரத்தலை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்ற பாடலினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 28 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுத்துக்கொண்டீர்களா? அதில் வாழை கன்றை ஈன்றது, வழங்கியது, கொடுத்தது, தந்தது எது சரியானது? வாழை கன்றை ஈன்றது, அதுதான் சரியானது. ஈன்றது. எழுதிவிட்டீர்களா? அடுத்தது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் நமக்கு கிடைப்பது காடு குட்டல் டெல்லாம், காடு குட்டல் எல்லாம், கா குட்டல் டெல்லாம், கான் குட்டல் எல்லாம் எது சரியானது? காடு குட்டல் எல்லாம். காடு கூட்டல் எல்லாம் ஆ என்பதுதான் சரியானது. கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கிழங்கு எடுக்கும், கிழங்கெடுக்கும், கிழங்குடுக்கும், கிழங்கொடுக்கும் எது சரியானது? கிழங்கெடுக்கும். இதிலும் ஆ என்பதுதான் சரியானது. கிழங்கெடுக்கும். எழுதி கொண்டீர்களா? வாழை கன்றை ஈன்றது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்
கிழங்கெடுக்கும். எழுதி கொண்டீர்களா? தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.